ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவல் புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 கப்பு சிகப்பு அவலை வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணுறேன். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். நான் எந்த விதமான நெய்யெல்லாம் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இப்படி நம்ம தொட்டால் இப்படி உடையணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து இதை கொஞ்சம் வறுக்கணும். இப்போ கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிறது. இந்த பொடி வந்து நமக்கு வந்து பாயசம் வைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். இப்போ வந்து நான் புட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினவொடனே எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஆறினவில் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு தண்ணி தெளித்து நம்ம எப்போவுமே எப்படி புட்டுக்கு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் இதுக்கு தண்ணி பார்த்து விடுங்க. கம்மியாக விட்டிங்கன்னா மென்னி பிடிக்கும், ஜாஸ்தியாக விட்டிங்கன்னா குழ குழன்னு ஆகிடும். அதனால் பார்த்து அதுக்கு தகுந்தபோல் விடுங்க. இப்படி நம்ம பிடிச்சோம்னா எப்போ எப்படி புட்டு மாவு பிடிச்சோம்னா இப்படி கெட்டியாக இருக்கணும், அப்படி உதிர்ந்து வரணும், அந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நான் இது செய்கிறேன். அதே நேரத்தில் இப்போ நைட்டு டின்னர் இட்லி நான் செய்ய போகிறேன். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம இட்லி பானையில் செய்யறதுனால ரெண்டும் அட் அ டைம் நான் செஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புட்டு வெந்துடுச்சான்னு பார்க்கலாமா? புட்டு நல்லா வெந்துடுச்சு. ஸ்மெல் வருது. இது பாருங்க, செக்கிங் வந்து இப்படி நம்ம உருட்டினோம்னா இப்படி வரணும். உருட்டிட்டு வருதா? இதுதான் பக்குவம். அவ்வளோதான், வெந்துடுச்சு. மோஸ்ட்லி இட்லியும் கீழே வெந்திருக்கும். அவ்வளோதான். அட் எ டைமில் 2 வேலை ஆச்சு. நான் தேங்காய் துருவரிச்ச சட்னியும் அரைச்சிட்டேன். சட்னி தாளிச்சிட்டுனா நைட்டு டின்னருக்கு ரெடி. கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா புட்டுக்கு, அதனால் நான் எப்போவுமே புட்டு செய்யறச்ச 1 ஸ்பூன் நெய் விட்டுப்பேன். இதோட நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன். நல்லா கலந்து கொடுத்து குழந்தைங்கிட்ட கொடுங்க. அவ்வளோதான். வேணும்னா ஏலக்காய் 2 நுணுக்கி போட்டுக்கோங்க. இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். குழந்தைங்க இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.